ஒரு ஊர்ல ரெண்டு பக்கமும் கடல் சூழ்ந்து அலைகள் ஓயாம அடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க பிஸியா கிளம்பிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பெண்கள் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விளையாடும் கடல் அலைகள்ல குழந்தைகள் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பெல் அடிச்ச சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து ஓடி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அழகான சின்ன கடற்கரை கிராமம். ஆனா இந்த கிராமம் அத்திப்பட்டி மாதிரி ஒரே நாள்ல இல்ல ஒரே இரவுல தடம் தெரியாம அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ஊரே ஒரே நாள் நைட்ல அழிஞ்சு போச்சு. இது ஏதோ வெளிநாட்டுல எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் இல்ல. நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்க தனுஷ்கோடியை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் எப்படி அழிஞ்சு போச்சு, அங்க என்ன ஆச்சு, ஏன் நம்ம அரசாங்கமே மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு தனுஷ்கோடியை அறிவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் பூங்குழலி அண்ட் வெல்கம் டு கதை கார்னர். இந்தியாவின் கடைசி நிலப்பகுதி, லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த தனுஷ்கோடி பாம்பன் தீவோட கடைசியில இருக்க ஒரு சின்ன ஊர். ராமேஸ்வரத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. தனுஷ்கோடியில இருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமா? ஆமாங்க, இலங்கையின் தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் நடுவுல 30 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. அந்த காலத்துல தனுஷ்கோடி ஒரு பரபரப்பான போர்ட் நகரமா இருந்திருக்கு. கார்கோ போட்ஸ் இலங்கையில இருந்து வரும் போகும். மீனவர்கள் பிஸியா கடலுக்கு போனாங்க. பிடிச்ச மீன்களை வியாபாரம் பண்ணாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. அங்க வேலை பார்க்கறதுக்கான ரயில்வே ஸ்டாஃப் அங்க இருந்திருக்காங்க. மக்கள் உப்பு தயாரிக்கிற தொழில் செஞ்சிருக்காங்க. அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு, ஒரு டெலிகிராஃப் ஆஃபீஸ் இருந்திருக்கு. ஏன், இந்தியால இருந்து இலங்கை போறவங்க, அப்புறம் இலங்கையில இருந்து இந்தியா வரவங்களுக்கெல்லாம் அவங்களோட பாஸ்போர்ட்ஸை செக் பண்றதுக்கு அங்க ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் கூட இருந்திருக்கு. சர்ச்சு, கோவில், ஸ்கூல், லைட் ஹவுஸ், கடைகள், ஹோட்டல்கள்னு ஒரு பிஸியான நகரமா இருந்திருக்கு தனுஷ்கோடி. தனுஷ்கோடியோட இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னா போட் மெயிலுங்க. இதோட பேர்ல இருக்க மாதிரியே தான் இது ஒரு போட் பிளஸ் ட்ரெயின் சர்வீஸ். அதாவது போட் மெயில் மெட்ராஸ்ல இருந்து கொழும்பு வரைக்கும் போற ஒரு ட்ரெயின். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ரூட். முதல்ல இதை பிரிட்டிஷ்காரங்க 1900களிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க எதுக்கு பண்ணியிருப்பாங்க? அவங்க தகவல் பரிமாற்றத்துக்காகவும் வியாபார வர்த்தகத்துக்காகவும் உருவாக்குனாங்க. இதோட டிக்கெட் எவ்வளோன்னு தெரியுமாங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு 15 ரூபாயிலிருந்து 35 ரூபா தான். அதாவது இந்த போட் மெயில் ட்ரெயின்ல நீங்க 15 ரூபாய் கொடுத்து மெட்ராஸ் டு கொழும்பு டிக்கெட் எடுத்தீங்கன்னா முதல்ல எக்மோர்ல இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். மெட்ராஸ்ல இருந்து ராமேஸ்வரம் வழியா தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுவாங்க. அப்புறமா தனுஷ்கோடியில இருந்து ஃபெர்ரியில இலங்கையில இருக்க தலைமன்னார் வரைக்கும் போய் போட்ல இறக்கி விடுவாங்க. மறுபடியும் தலைமன்னார்ல இருந்து கொழும்புக்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க. இப்படிதாங்க ட்ரெயின் பிளஸ் போட் பிளஸ் ட்ரெயின்னு அந்த காலத்திலேயே எவ்வளோ இன்னோவேட்டிவ் ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட அந்த காலத்துல ரோடு வசதி எல்லாம் கிடையாதுங்க. ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போறதுக்காக ஒரே வழி இந்த போட் மேல் தான். இலங்கை போற அத்தனை பேரும் தனுஷ்கோடி வந்து தான் போகணும். ஸோ டூரிசம், ட்ரேட், பிஸ்னஸ் பயங்கர பரபரப்பான ஒரு பிஸியான போர்ட் நகரமா இருந்திருக்கு தனுஷ்கோடி. ஏன், அந்த காலத்துல இதை மினி சிங்கப்பூர்னு கூட சொல்லுவாங்களாம். இவ்வளோ பிரகாசமா போயிட்டு இருந்த மக்களோட வாழ்க்கையில வந்த ஒரு கருப்பு நாள் டிசம்பர் 22, 1964. தனுஷ்கோடியோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின நாள். அன்னைக்கு பெருசா எந்த வித்தியாசமும் இல்லைங்க. வானம் தெளிவா இருந்துச்சு. மக்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மீனவர்கள் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களை பார்த்தாங்க. கடல் என்னைக்கும் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்துச்சு. பறவைகள் எல்லாம் எப்பயும் போல கடலை நோக்கி பறக்காம நிலத்தை நோக்கி பறந்து வந்துச்சு. எதையோ கடல்ல பார்த்து பயந்து ஓடி வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாவம் அந்த மக்களுக்கு அப்ப தெரியாது, 250 km/h வேகத்துல அடிக்கிற காத்தோட ஒரு பெரும் புயல் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. அந்த காலகட்டத்துல இந்தியால சேட்டலைட் வார்னிங் சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு சின்ன வார்னிங்கோ ஒரு அலர்ட் கூட எங்கேருந்துமே கிடைக்கல. மக்களும் சாதாரணமா மழை பெய்யுது அப்படின்னு நினைச்சாங்க. அன்னைக்கு இரவு 8லேருந்து 10 மணிக்குள்ள மேகங்கள் எல்லாம் வானத்தை சூழ்ந்து இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மழை ஓயலை. அது வெறும் தொடக்கம் மட்டும்தான்.
உண்மையான தாண்டவம் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே ஆரம்பிச்சது. புயல் காற்று சுற்றி சுற்றி அடிச்சது. கடலில் நிப்பாட்டி வச்சிருந்த போட்டெல்லாம் காற்றுக்கு பறந்து தெருவுக்கு வந்துச்சு. கடல் மட்டம் டேஞ்சரஸாக உயர ஆரம்பிச்சது. இரவு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே 30 அடி ஹைட்டான கடல் அலைகள் ஊருக்குள்ளே சுனாமி மாதிரி தாக்குச்சு. வீடுகள் பறந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இடிஞ்சு போச்சு, சர்ச்சு, ஸ்கூலு, போஸ்ட் ஆஃபீஸ், கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் போச்சு. ரோடெல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கி போச்சு. அடுத்த நாள் காலையில், அதாவது டிசம்பர் 23 காலையில், தனுஷ்கோடிங்கிற அழகான போர்ட் நகரம் அங்கே இல்லை. அங்கே வெறும் இடிஞ்ச வீடுகளும் கட்டிடங்களும் மண்ணில் புதைஞ்சு கிடந்துச்சு. கடல் எது நிலம் எதுன்னே அங்கே தெரியாத அளவுக்கு கடல் தண்ணி ஊருக்குள்ளே புகுந்துருந்துச்சு. ஆனால் நிஜமான கொடூரம் என்னன்னா, நூற்றுக்கணக்கான உடல்கள் அங்கங்கே செதறி கிடந்துச்சு. குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தா எல்லாரும் கடலுக்குள்ளே மூழ்கி போனாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மட்டுமே மனுஷங்க அங்கங்கே நடந்து வந்தாங்க. அவங்களும் ஏதோ உயரமான போஸ்ட் கம்பத்துலேயோ இல்லை மரத்துலேயோ உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்ததால தப்பிச்சுக்கிட்டாங்க. அங்கே பொழைச்சி வந்தவங்கெல்லாம் கடல் அப்படியே ஏதோ மலை மாதிரி எந்திரிச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய அலைகள் அந்த ஊரை தாக்கியிருக்குன்னு. இந்த மோசமான பேரழிவில் கிட்டத்தட்ட 2000 பேர் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அந்த ஊரோட மொத்த பாப்புலேஷனே அந்த அளவுக்கு தாங்க இருந்திருக்கும். பொதுவாக 6லேருந்து 7 மணிக்குள்ளே வர வேண்டிய போட்மேல் ட்ரெயின் அன்னைக்கு சிக்னல் கிடைக்காத காரணத்தால் லேட்டாக ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு கிளம்பியிருக்கு. போகிற வழியெல்லாம் பல தடங்கள், விசிபிலிட்டி இல்லை, காற்று பலமாக அடிச்சது, கடல் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சீற்றமாக இருந்துச்சு. ஏன் ட்ராக்ஸே அங்கங்கே தண்ணியில் மூழ்கி தான் இருந்துச்சு. ஆனாலும் போட்மேல் ட்ரெயின் தன் பயணத்தை தொடர்ந்துச்சு. ஏன்னா ட்ரெயின் ஆப்ரேட்டருக்கும் உள்ள இருந்த மக்களுக்கும் புயலோட உண்மையான வீரியம் என்னன்னே தெரியல. எப்படியாவது இந்த புயல்ல மக்களை பத்திரமா வீடு போய் சேர்க்கணும்னு ட்ரெயின் டிரைவரும் ட்ரெயின் க்ரூவும் கஷ்டப்பட்டு போட்மேல் ட்ரெயினை இயக்குனாங்க. சரியா புயல் தாக்க ஆரம்பிச்ச அதே டைம்ல போட்மேல் ட்ரெயின் தனுஷ்கோடி ஸ்டேஷனுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 100 மீட்டர் முன்னாடி வந்து நின்றுச்சு. இதுக்கு மேல ட்ரெயின் போக முடியாதுன்னு அங்கேயே அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அடுத்த நாள் ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டிய போட்மேல் ட்ரெயின் இன்னும் வந்து சேரலையேன்னு அதை தேடி போன அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. போட்மேல் ட்ரெயினையும் காணோம், ட்ரெயின் ட்ராக்கையும் காணோம், ரயில்வே ஸ்டேஷனையும் காணோம், தனுஷ்கோடி அப்படிங்கிற ஊரையே காணோம். அங்கங்க உடல்களும் இடிஞ்ச சுவர்களும் செதறி கிடந்த கப்பல்களும் தான் இருந்துச்சு. போட்மேல் ட்ரெயின் சரியா புயல் அடிக்க ஆரம்பிச்ச அதே டைம்ல தான் தனுஷ்கோடிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. 30 அடி அலைகள் மொத்த ட்ரெயினையும் அப்படியே கவுத்தி பே ஆஃப் பெங்கால்குள்ள போட்டிருக்கும்னு கணிக்கப்படுது. இது நாள் வரைக்கும் 110 பேரோட போன போட்மேல் ட்ரெயினோட கதி என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த போட்மேல் ட்ரெயினோட ஒரு சின்ன பாகம் கூட கையில கிடைக்கல. இதே கொஞ்சம் லேட்டா கிளம்பியிருந்தாலோ இல்ல கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாலோ ஒருவேளை அந்த ட்ரெயின்ல இருந்த மக்கள் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய சோகத்திலையும் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. அதே டிசம்பர் 22 திரைப்பட நடிகர்களான சாவித்ரி அம்மாவும் ஜெமினி கணேசனும் தனுஷ்கோடியை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. மழை வர மாதிரி இருந்ததால அவங்க 2 பேரும் திரும்பி ராமேஸ்வரத்துக்கே வந்த ட்ரெயின்லயே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அவங்கள பாக்குறதுக்காக தனுஷ்கோடியில இருந்து நிறைய இளைஞர்கள் அப்புறம் பொதுமக்கள்னு அவங்களோடையே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப லேட் ஆனதாலையும் இன்னும் சில பேர் நாளைக்கும் சாவித்ரி அம்மாவையும் ஜெமினி கணேசன் ஐயாவையும் பார்க்கணுன்றதுக்காக ராமேஸ்வரத்திலேயே தங்கிட்டாங்க. ஸோ அப்படி தங்குனவங்க எல்லாரும் அந்த கொடூர புயல்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாம ஜெமினி கணேசன் ஐயாவும் சாவித்ரி அம்மாவும் பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. 2 நாள் கழிச்சு தான் இந்த சைக்ளோன் உருவாக்குன சேதத்தோட முழு அளவை கவர்மெண்டால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் அப்பதான் முதல் தடவையா சைக்ளோன் வார்னிங் சென்டர்ஸை சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் கொல்கட்டால அமைச்சாங்க. பாம்பன் தீவோட மொத்த கிழக்கு பகுதியும், அதாவது தனுஷ்கோடி உட்பட எல்லாத்தையுமே டேஞ்சர் ஜோனா அறிவிச்சாங்க. அதனாலதான் தனுஷ்கோடியை மீண்டும் புதுப்பிக்கல, ரயில்வே லைனும் சரி பண்ணல, இலங்கைக்கு போயிட்டு வர ஃபெரி சர்வீஸும் டோட்டலா அதோட நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி கடலுக்கு ரொம்ப கிட்ட வீடுகள், ரயில்வே லைன்ஸ், கட்டிடங்கள் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு பல புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடிக்கு சுத்தி பார்க்க போனோம்னா 2 பக்கமும் கடலுக்கு நடுவுல போய் இந்தியாவின் கடைக்கோடி முனையில நின்று பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு ஊரோட சாட்சியா செவுரு மட்டுமே இருக்கும் சர்ச் கட்டிடங்களும் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்க்கலாம். மனிதர்கள் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய நாகரிகமா வளர்ந்து இருந்தாலும், இயற்கை நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தனுஷ்கோடி ஒரு எக்ஸாம்பிள்ங்க. தனுஷ்கோடியில புயல் வந்து அந்த ஊரே அழிஞ்சது 1964.
இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 60 வருஷம் தாண்டிருச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஒரு பக்கம் ஆழ்கடல்ல இருந்து விண்வெளி வரைக்கும் என்ன ஏதுன்னு தெளிவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மறுபக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே கலட்டி மாட்டிட்டு இருக்கு. ஆனா கூட இயற்கைய அவ்வளோ ஈஸியா கணிக்க முடியல. இது நம்ம சைக்ளோன் தித்வாலே பார்த்திருப்போம். புயல் உருவாகிருச்சு, அது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அது எக்ஸாக்ட்டா எங்க போகும், எப்ப போகும்ன்றதெல்லாம் எந்த மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாலயும் 100% உறுதியோட சொல்ல முடியல. முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல நம்ம இயற்கைய அழிச்சு செய்ற ஒண்ணொண்ணுக்கும் இயற்கை நமக்கு பதில் குடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மக்களான நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட ஒன்றி வாழணும். இயற்கைய அழிக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கதை கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் நண்பர்களே. நான் உங்கள் பூங்குழலி. நன்றி, வணக்கம்.